நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களில் நாம் இப்போ பார்க்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு மாத தொடக்கத்திலேயே தைரியம், வீரிய ஸ்தானம், உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கையும், அந்த 5 கிரக சேர்க்கைக்கும் குரு பார்வையும் கிடைக்கிற காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இருக்குது. தனுசு ராசிக்கு மட்டும் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஒரு சேர அமர்ந்து அதை இன்னொரு திரிகோண அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட பார்வை. அப்போது 3 திரிகோண கிரகங்களுமே ஒன்று சேர ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு மிக அற்புதமான மாதம்னு நம்ம சொல்லலாம். இந்த அமைப்பு அதிர்ஷ்ட மேன்மையை கொடுக்குற காலகட்டம். தடைபற்ற பாக்கியங்கள்லாம் கிடைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் சுய திசா புத்தி மட்டும் உங்கள் சுயஜாதத்தில் நன்றாக இருந்தால் இந்த மாதத்தில் மிக அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க. அப்போ எந்த மாதிரி பாக்கியங்கள், வயதுக்கு ஏற்றாற்போல் யாருக்கு எது தேவை, திருமண அமைப்பினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலையில் கிடைக்காம இருப்பவங்களுக்கு வேலை அமைப்பு, கடன் பிரச்சனை இருக்குது, கடனில் ட்ரை பண்ணிருக்கோம், இல்லை வேறு இடத்துலேருந்து கடன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னா கடன்கள் கிடைக்கிறது, புதிய கடன்கள் கிடைக்கிறது, பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இது போன்ற அனைத்து சுப விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம், இது அனைத்து விஷயத்தையுமே தனுசு ராசிக்காரங்க மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணுறீங்க. சுயஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் மார்ச் மாதத்தில் நான் சொன்ன பலன்களை விடவே டபுள் மடங்கான நற்பலன்களை இந்த மாத கட்டத்தில் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் அனைத்துமே தயாராக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் 7.5 சனி பாதிப்பு முடிஞ்சு கூட நல்ல அமைப்பு இல்லாமல் இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்து நல்ல பலன்களையுமே கொடுக்கும். ஆனால் உங்கள் சுயஜாதகம் அதுக்கு வழிவிடணும். அது மட்டும்தான் ஒன்று. அது மட்டும் கரெக்டாக இருந்தால் இந்த மாதத்தில் இந்த அனைத்து பாக்கிய தடைகளுமே இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை இது உருவாக்கி கொடுத்துருன்னே சொல்லலாம். அப்போ இதில் கவனங்கிறப்போ தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த மாதம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதும். மற்ற அனைத்து சுப பலன்களுமே இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதம்னே நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல முடியும்.